ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 2025 குரூப் 4 படிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒரு கலெக்ஷன். ஸோ 2025 குரூப் 4 எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்களுக்கான பிகினர் அண்ட் ஃப்ரெஷருக்காக இந்த ஒரு வீடியோ பதிவு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிகேவோட வேர்ஸ் டு ஸ்டடி அண்டு ஸ்கூல் புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸ் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சிலபஸை ஒரு டவுன்லோட் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது அறிவியலில் ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா? பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடு, இயக்கவியல், பொது அறிவியல் விதிகள், விசை, அழுத்தம், ஆற்றல், அன்றாட வாழ்வியல், இயந்திரவியல், மின்னிவியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பதிவு, அதாவது ஜிஎஸோட வேர்ட்ஸ் டு ஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்டாக கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோவில் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பேனா அண்டு ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க. ஏன்னா பேஜ் வித் ஸ்டாண்டர்டை நோட் பண்ணுறதுக்கு. பேரண்டத்தின் இயல்பு. சரிங்களா? மறக்காமல் நோட் அண்ட் பெண்ணை எடுத்துக்கோங்க. பேரண்டத்தின் இயல்பு பார்த்தீங்க அப்படின்னா 6th டேர்ம் 1 நியூ புக்கில் பேஜ் நம்பர் 177 இருக்குது. சரிங்களா? அடுத்து 7th டேர்ம் 3 நியூ புக்கில் 28 இருக்குது. அந்த இது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்டு, இது பார்த்திங்கன்னா நியூவாக ஓல்டு புக்கா அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் அது என்ன பாடத்தில் கவர் ஆகுது, இது பேஜ் நம்பரு. சரிங்களா? அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கில் அண்டமும் விண்வெளி அறிவியலும் அப்படின்ட்டு 85 பேஜில் இருக்குது. அடுத்து 9th புக்கில் நியூ புக்கு அண்டம் சொல்லிட்டு 103வது பக்கம் இருக்குது. அடுத்து இயற்பியல் அளவுகள், அளவீடுகள் மற்றும் அளவுகள். 6th டேர்ம் 1 நியூ புக்கில் அளவீடுகள் அப்படின்ற சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. அதே மாதிரி தான் 7th டேர்ம் 1 நியூ புக்கு அளவீட்டியல் 1வது பக்கம். 8th நியூ புக்கு அளவீட்டியல், அதுவும் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 1. நியூ புக்கு 9th நியூ புக்கில் அளவீடும் கருவிகளும் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு. சரிங்களா? இந்த ஒரு அட்டவணையை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் சிறுசாகிடுச்சு. இந்த ஒரு பிடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த பாட்டுகள்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஃபைனல் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒன்று பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்து இயக்கவியலில் 9th நியூ புக்கில் இயக்கமும் திரவங்களும் அப்படின்ற சப்ஜெக்டில் 233வது பக்கம் இருக்குது. அடுத்து நியூ 9th புக்கில் பாய்மங்கள் 26வது பக்கம். நியூ 6th டேர்ம் 1 விசையும் இயக்கமும் 16வது பக்கம். நியூ 7th டேர்ம் 1 விசையும் இயக்கமும் 17வது பக்கம். அடுத்து நியூ 8th புக்கில் விசையும் இயக்கமும் அப்படின்ட்டு 13வது பக்கம். நியூ 8th புக்கில் இயக்கம் அப்படின்ற டாப்பிக்கில் 60வது பேஜ். அடுத்து நியூ 9th இயக்கம் 14வது பக்கம். அடுத்து நியூ 10th புக்கில் இயக்க விதிகள், ஃபஸ்ட்டு பாடம். அடுத்து நியூ 7th டேர்மில் அணு அமைப்பு 43வது பக்கம். அடுத்து நியூ 8th அணு அமைப்பு 129வது பக்கம். அதாவது அணு அமைப்பு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த புக்கில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. அடுத்து அணுக்கரு இயற்பியல், அது பார்த்திங்க அப்படின்னா 10th நியூ புக்கில் கவர் ஆகுது. அது 74வது பக்கம். அடுத்து அணுக்களும் மூலக்கூறுகளும் சப்ஜெக்டில் கவர் ஆகுது 10th நியூ புக்கு. அடுத்து அணுக்கரு இயற்பியல் பார்த்திங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் புக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா?
இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நியூ புக்கில் தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக்லேயும் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதாவது இயக்கவியல் அப்படின்ற சப்ஜெக்டில் எங்கெங்கெல்லாம் ஓல்டு புக்கில் கவர் ஆகுது அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த பார்ட் வீடியோஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்டு நம்ம போடுற வீடியோக்கு எல்லாத்துக்குமே பென் அண்டு நோட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி.